தம்பிகளா, இன்றைக்கி பிரிக் ஒர்க் கால்குலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். பிரிக் ஒர்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது செவருன்னு வச்சுக்கோங்க. இந்த இது செவரு, இதுவும் செவரு. இங்கே வந்து ஒரு 3 அடிக்கு டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு எப்படி இப்போ பிரிக் ஒர்க் கால்குலேஷன் பண்ணணும்னு பார்க்க போகிறீங்க. இப்போ மொத்த ரன்னிங் ஃபீட் எடுக்கணும். ரன்னிங் ஃபீட்னால் நீளம், மொத்த செவரோட நீளம் எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு 10 அடி இருக்குது, இது ஒரு 8 அடி இருக்குது. அப்போ இது ஒரு 10, இது ஒரு 8.5, 18. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு 10, இது ஒரு 8 அடி இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ரன்னிங் ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ்ஸு ஒரு 8.5 2 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 37 அடி வருது. மொத்த ரன்னிங் ஃபிட்டு 37 அடி வருது. இப்போ 37 அடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்க. 37 அடி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இது என்னென்னா 37 மேலே ஒரு கம்மா போட்டு 0 போட்டு டபுள் கோடு போடுறேன் பார்த்தீங்களா. இப்போ 37 ஒரு கோடு போடுறது வந்து அடின்னு அர்த்தம். 0 போட்டு டபுள் கோடு போட்டிருக்கிறது இன்ச்சஸ்ஸு. 37 அடி 0 இன்ச்சு. இப்போ இங்கே 8 அடிக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே ஒரு கோடு போட்டு 6க்கு மேலே 2 கோடு போட்டிருக்கேன். அப்போ 8 அடி 6 இன்ச் அந்த மாதிரி கணக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கே தெரியாது. இது உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிறது தான். இப்போ 37 அடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வால். இப்போ இது வந்து இந்த செவரோட திக்னஸ் வந்து அகலம் வந்து 9 இன்ச்சு இருக்குதுன்னு வைங்க. இப்போ இது ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே 9 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அகலம் எல்லாமே 9 இன்ச்சு, 4.5 இன்ச்சு வாலே கிடையாதுன்னு வைங்க. அதாவது 9 இன்ச்சுனா 2 கல் வரிசை, 4.5 இன்ச்சுனா 1 கல் வரிசை அந்த மாதிரி. இப்போ 9 இன்ச்சு அகலம்னா 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 அடி கட்டுறாங்கன்னு வைங்க. 10 அடி. இப்போ 3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 37 இன்ட்டு 9 இன்ச். 9 இன்ச்சுன்றதை வந்து நம்ம அடிக்கு மாற்றணும். இப்போ 37ன்றது அடியில் தான் இருக்குது. அப்போ இன்ச்சையும் நம்ம அடியில் மாற்றணும். அப்படின்னா ஒரு அடிக்கு 12 இன்ச்சு. அப்போ இதை அடியில் மாற்றணும்னா இந்த 9ஐ 12ஆல் வகுத்துக்கோங்க. 9 டிவைடட் பை 12ன்னு போட்டிங்கன்னா 0.75 அப்படின்னு வரும். அப்போ இந்த இதுக்கு வந்து 37 அடி, இதை வந்து அடியில் மாற்றுறீங்கன்னா 0.75 இன்ட்டு 10 அடி போட்டிங்கன்னா, இப்போ கால்குலேட்டரில் போடுங்க. 37 இன்ட்டு 0.75 இன்ட்டு 10 அடி ஈக்குவல் டு 277.5 சம்திங் கிடைக்கிது. இப்போ 277.5ன்னு கிடைக்கிது. ஓகேவா. இது வந்து சிஎஃப்டினா கியூபிக் ஃபீட்டு. 3 அந்த கியூபிக் ஃபீட்டுன்னு எப்படி சொல்ல, எனக்கு இதுவுமே தெரியாது ஆரம்பத்துலலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டது. இப்போ இது 2 இதுவும் அடி, இதுவும் அடி, இதுவும் அடி, அதனால் ஃபீட்டில் இருக்குது. 3 ஃபீட்டையும் பெருக்கிறதுனால கியூபிக் ஃபீட்டு. கியூபிக் ஃபீட் எப்படியும் போடணும்னா ஃபீட் கியூப்னு போடுவாங்க. இப்போ இதே இது 2 இடத்த மட்டும் பெருக்கணும்னா ஃபீட் ஸ்கொயர்னு போடுவோம். இப்போ இது வந்து கியூபிக் ஃபீட்டு, அதனால் சிஎஃப்டின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நார்மலாக நம்ம வேலையில் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு இத்தனை கல் தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு சில இடத்துல 11 கியூபிக் ஃபீட்டுக்கு 11 கல், இன்னொரு கியூபிக் ஃபீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிறது. அதாவது கியூபிக் ஃபீட்னால் இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸில் இது ஒரு அடின்னு வைங்க, இது ஒரு அடி, இது ஒரு அடி, இந்த உயரம் ஒரு அடின்னு வைங்க. ஒரு அடினா இப்போ இந்த ஒரு அடிக்குள்ளே எத்தனை கல் வரும்னு பார்க்குறது. இப்போ இந்த ஒரு அடினா ஒரு கல்லோட நீளம் 9 இன்ச்சு. 9 இன்ச்சுனா இது ஒரு கல், இது மிச்சம் 3 இன்ச்சுக்கு வந்து இப்படி ஒரு கல் வைக்கலாம் ஹைட்டில். இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஃபீட்டில் எத்தனை கல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 to 12 கல் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. 11 இப்போ 12 கல்னு வச்சுக்கோங்க. அது வச்சோம் வேஸ்டேஜோடு ஆட் பண்ணுறதுனால. இப்போ 277.5 இன்ட்டு 12 நம்பர் போட்டிங்கன்னா, 277 இன்ட்டு 12 நம்பர்னு வச்சிங்கன்னா 3330ன்னு வருதா. அப்போ 3330 பிரிக்ஸு நம்பர்ஸ் வருது. ஓகேவா. இது வந்து சிம்பிளாக வந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ கல் தேவை அப்படின்றது இது பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொன்று, இந்த இடத்துல டோர் வருது. டோர் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா
நமக்கு பிரிக் வராது. அப்போ அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இதோட அகலம் எவ்வளவு 3 அடி, 3 அடி இன்ட்டு டோரோட ஹைட் வந்து 7 அடி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹைட்டு, டோரோட ஹைட்டு 7 அடி. இப்போ 3 × 7 இன்ட்டு அகலம் வந்து இந்த செவத்தோட அகலம் தான் 9 இன்ச்சு. 9 இன்ச்சை வந்து நம்ம 0.75ன்னு போடுவோம். 0.75 ஏன்றது சொல்லிட்டேன், அடியில் மாற்றுறது. ஓகேவா? இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 3 × 7 இன்ட்டு 0.75ன்னு போட்டிங்கன்னா 15 கிடைக்கிது. 15.75 சிஎஃப்டி கிடைக்கிது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கல் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு சிஎஃப்டிக்கு எத்தனை கல்? 12 கல் சொன்னோமா? அப்போ 15.75 இன்ட்டு 12ன்னு போட்டிங்கன்னா, இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 189 கல் அந்த இடத்துல தேவைப்பட வேண்டியது. இப்போ டோர் வர்றதுனால தேவைப்பட போகிறதில்ல. அப்போ மொத்த கல்லில் இதை கழிச்சிக்கோங்க. 3330 மைனஸ் 187 கல்லை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, 187 மைனஸ் 3330 கழிச்சிங்கன்னா 3143 கல் தேவைப்படுது. இந்த மொத்த இது கட்டுறதுக்கு 3137 கல் வந்து தேவைப்படுது. இது பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிறது. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பில்லர் வருது அப்படின்னா, இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர் வருது அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ 9 இன்ச்சு ஒரு பில்லரோட, இப்போ அப்ராக்சிமேட்டாக இது ஒரு பில்லர்னு வைங்க, இது 9 இன்ச்சு இருக்கும், இது 9 இன்ச்சு இருக்கும். பில்லரோட சைஸை பொறுத்து. இப்போ நான் ரஃபாக சின்னதுன்றனால 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, 9 இன்ச்சுன்றதை 0.75ன்னு வச்சுக்கிற சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு தேவையான கல், ஒரு பில்லர் வந்து இந்த இடத்துக்கு தேவையான கல்னால், இப்போ இது செவத்துக்கு எப்படி எடுத்தோம்? ரன்னிங் ஃபீட் எடுத்தோம், மொத்த ரன்னிங் ஃபீட்டு. இப்போ இந்த பில்லர் எப்படி எடுப்போம்னா, பில்லரோட ரன்னிங் ஃபீட்டு இது ஒரு 9 இன்ச்சு, இன்னொரு 9 இன்ச்சு. ஏன் அப்படின்னா, லென்த்து பிரெத்து ஹைட்டு போட்டால் சிஎஃப்டி, இதோட சிஎஃப்டி தான் கண்டுபிடிக்கணும். சிஎஃப்டி கண்டுபிடிச்சி இது பண்ணணும். 3/4 இன்ட்டு ஹைட்டு வந்து செவரோட ஹைட்டு 10 அடி வச்சோமோ அதே 10 அடி வைங்க. வச்சிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 0.75 இன்ட்டு 0.75 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 5.625ன்னு வருது. மொத்தம் எத்தனை பில்லர் இருக்குது? 4 பில்லரு இன்ட்டு 4 நம்பரு இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 22.5 அப்படின்னு வருது. சிஎஃப்டி இது வர்றது. ஓகேவா? வர்றதை வந்து 12ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு தேவையான கல் என்னன்றது தெரியும். இன்ட்டு 12ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா 270 கல் அந்த இடத்துல தேவைப்படுது. அதாவது இந்த 4 பில்லருக்கு தேவையானது. ஸோ இந்த 270ஐயும் இந்த 3143 கழிச்சிங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் 3143 பெருக்கினி நம்ம லெஸ் பண்ணிங்கன்னா 2873. இதுதான் ஆக்சுவலாக வர வேண்டியது இந்த இடத்துக்கு தேவையானது. இப்போ பில்லர் இருந்தால் எப்படி லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, டோர் இருந்தால் எப்படி லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் விண்டோ வருதுன்னா அது என்ன சைஸோ அந்த சிஎஃப்டியோட இந்த பிரிக் ஒர்க்கோட சிஎஃப்டி லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது வந்து பிரிக் ஒர்க்குக்கு நார்மலாக நம்ம எடுக்க வேண்டியது. ஓகேவா?